யூதாஸ் இஸ்காரியோத்து 10 திகிலூட்டும் உண்மைகள். 1. யூதாஸின் பெயருடன் இணைக்கப்பட்டுள்ள இஸ்காரியோத்து என்னும் சொல் யூதாஸ் கெரியோத் ஊரை சேர்ந்தவன் என்று பொருள்படும். கெரியோத் என்றால் காட்டிக் கொடுப்பவன் என்கின்ற அர்த்தமும் இச்சொல்லுக்கு உண்டு. 2. யூதாஸ் இயேசுவின் சீடர்கள் குழுவில் பொருளாளராக இருந்தார். அவனிடம்தான் பணப்பை இருந்தது. அவன் அடிக்கடி அப்பணப்பையிலிருந்து திருடிக் கொண்டிருந்தார் என்றும் விவிலியம் கூறப்படுகின்றது. 3. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக பெற்றுக்கொண்டது 30 வெள்ளிக்காசுகள். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு அடிமையின் விலையாகும். இயேசு மனிதரை மீட்கும் பொருட்டு அடிமையானார் என்பதை உணர்த்துகின்றது. 4. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க முத்தம் என்னும் அடையாளத்தை பயன்படுத்தினார். அன்பின் அடையாளமான முத்தம் வெறுப்பின் அடையாளமாக மாறிய தருணம் இதுவாகும். 5. இயேசு தம்மை காட்டிக் கொடுப்பவர் யார் என்பதை முன்னரே அறிந்திருந்தார். இறுதி ராவுணவின் போது என்னுடைய பாத்திரத்திலிருந்து கை இடுகிறவரே என்னை காட்டிக் கொடுப்பார் என்று கூறி யூதாஸை நேரடியாக குறிப்பிட்டார். யோவான் நற்செய்தியில் இயேசு அப்பத்தை நனைத்து யூதாஸுக்கு நேரடியாக கொடுத்தார். 6. யூதாஸின் மரணம் குறித்து விவிலியத்தில் 2 வெவ்வேறு குறிப்புகள் உள்ளன. மத்தேயு 27:5 யூதாசு வெள்ளிக்காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று ஒரு கயிற்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். 7. திருத்தூதர் பணி 1:18 யூதாசு அநீதியான கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு தலைகீழாக விழுந்து உடல் நடுவே பிளந்து குடல்கள் அனைத்தும் வெளியே சிந்தி செத்தான் என்று குறிப்புகள் உள்ளன. 8. யூதாஸின் தற்கொலைக்கு பின்னர் 12 திருத்தூதர்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்ய பேதுருவின் தலைமையில் மத்தியா புதிய திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 9. யூதாஸின் துரோக செயலின் காரணமாக யூதாசி என்ற பெயர் கிறிஸ்தவ வரலாற்றில் எப்போதும் இழிவாக பார்க்கப்பட்டு வருகிறது. 10. திருத்தந்தை பிரான்சிஸ் யூதாஸை பற்றி ஒருமுறை குறிப்பிடும்போது இயேசு யூதாஸை நண்பா என்று அழைத்தார். காட்டிக் கொடுக்கும் தருணத்திலும் அவரை நண்பன் என்று அழைத்தார். இது இறைவனின் மன்னிப்பின் எல்லையற்ற ஆழத்தை காட்டுகின்றது என்று கூறியுள்ளார். மறவாமல் யூதாஸை பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.